ஆட்சிக்கு வந்த பிறகு மொத்தம் 35 புதிய கல்லூரிகளை திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றுக்கு ஒரே ஒரு புதிய பேராசிரியரை கூட திமுக அரசு தேர்ந்தெடுக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பின் 10 கல்லூரிகள் வீதம் 2 கட்டங்களாக 20 கல்லூரிகள் புதிதாக திறக்கப்பட்டன. அதன் பின் கடந்த மாதம் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்பட்டன. அதோடு கூடுதலாக மேலும் 4 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. மேலும் புதிதாக தொடங்கப்பட்ட ஒவ்வொரு கல்லூரியிலும் தலா 12 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் திமுக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் கல்லூரிகளை மட்டும் திறந்துவிட்டு அவற்றுக்கு ஆசிரியர்கள் உள்ளிட்ட எந்த கட்டமைப்பையும் திமுக அரசு ஏற்படுத்தவில்லை என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 35 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் 420 புதிய உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு புதிய உதவி பேராசிரியர் கூட நியமிக்கப்படவில்லை. அண்மையில் புதிதாக திறக்கப்பட்ட கல்லூரிகளில் மட்டுமல்லாமல் 2 ஆண்டுகளுக்கு முன் திறக்கப்பட்ட கல்லூரிகளிலும் கூட புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. ஏற்கனவே செயல்பட்டு வரும் கல்லூரிகளில் பணியாற்றி வரும் உதவி பேராசிரியர்கள் தான் அயல் பணி முறையில் இந்த கல்லூரிகளுக்கு அனுப்பப்படுகின்றனர். அது மட்டுமின்றி புதிதாக திறக்கப்பட்ட கல்லூரிகள் அனைத்தும் ஓர் உயர்நிலை பள்ளி செயல்படுவதற்கு கூட தகுதியற்ற கட்டிடங்களில் தான் தற்காலிகமாக இயங்கி வருகின்றன. அவற்றுக்கு நிலையான கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு பைசாவை கூட திமுக அரசு ஒதுக்கவில்லை. எதற்கெடுத்தாலும் வீண் விளம்பரங்களை மட்டும் செய்து வரும் திமுக அரசு மற்ற துறைகளைப் போல உயர்கல்வித்துறையையும் பரிதாபத்திற்குரிய நிலைக்கு தள்ளி இருக்கிறது.